அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது 2026ஆம் ஆண்டில் பட்டையை கிளப்ப போகும் ராசிகள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். 2026ஆம் ஆண்டு இன்னும் முக்கியமாக மாபெரும் செல்வ வளத்தை கொடுக்க இருக்கின்றன. 2026ஆம் ஆண்டு பல கிரகங்கள் நிலை மாறுகிறது. இதனால் 12 ராசிகளும் ஒவ்வொரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதனால் குறிப்பிட்ட ராசிகளுக்கு செல்வந்தராகக்கூடிய அமோகமான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக திருமணம், வேலை, தொழில் போன்றவற்றில் பலவிதமான தாக்கத்தை ஏற்படுத்தி இந்த ராசிக்காரர்களை மேம்படைய செய்ய வைக்கிறது. இந்நிலையில் தொழில் ரீதியாக 2026ஆம் ஆண்டு சில ராசிகளுக்கு மிகவும் அதிர்ஷ்டமானதாக இருக்கின்றன என ஜோதிடம் குறிப்பிடப்படுகிறது. அதில் முதலாவதாக, அதாவது இந்த ஆண்டில் முதலாவதாக பட்டையை கிளப்ப போகும் ராசியாக மேச ராசி அமைகிறது. மேச ராசிகளுக்கு நல்ல வேலை, அதிகப்படியான சம்பளம், நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. அதாவது குரு பகவானின் ஆசியால் புதிய வேலை தொடங்குவதற்கான அமோகமான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன. நஷ்டத்தில் இயங்கி வந்த தொழிலும் 2026ஆம் ஆண்டு கொடிகட்டி பறக்கும். மேலும் தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கு 2026ஆம் ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டாக இருக்கும் என்பது எல்லளவும் வேறு கருத்து இல்லை. கூட்டு தொழிலிலும் நல்ல லாபம் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. உங்களது கடின உழைப்பிற்கு கண்டிப்பாக அங்கீகாரம் கிடைக்கும். இத்தனை நாட்களாக நாம் இவ்வளவு நாளாக உழைக்கிறோமே, நமக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை என மேசராசிக்காரர்கள் கடுமையாக வருத்தப்பட்டு கொண்டிருந்திருப்பார்கள். கடன் பிரச்சனையால் சிக்கி தவித்து கொண்டிருந்திருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டாக மேசராசி விளங்குகிறது. குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் ஆண் குழந்தை இல்லாமல் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு முருகப்பெருமானை வணங்கினால் இந்த ஆண்டு கண்டிப்பாக ஆண் குழந்தை கிடைக்க அமோகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. மேச ராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு அமோகமான ஆண்டு என்று சொல்லலாம். ஒரு நல்ல ஆண்டாக இருக்கும். கூட்டு தொழிலும் நல்ல லாபம் கிடைக்கும். உங்களது கடின உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு. ஒட்டுமொத்தமாக பார்த்தால் 2026ஆம் ஆண்டு மேச ராசிகளுக்கு தொழிலில் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக 100% கிடைக்கும். இதனால் இவர்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக அமையும். அடுத்ததாக பட்டையை கிளப்ப போகக்கூடிய அடுத்த ராசியாக ரிஷப ராசி இருக்கிறது. தொழிலில் உங்களிடம் கடின உழைப்பிற்கு 2026ஆம் ஆண்டு நல்ல பலனை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். குறிப்பாக கிரகங்கள் சாதகமான நிலையில் சஞ்சரிப்பதனால் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும். ராகுவின் சஞ்சாரம் உங்களின் பொருளாதார நிலையை கண்டிப்பாக உயர்த்துகிறது. 2026ஆம் ஆண்டு வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் ஏற்படாத ரிஷபராசியினருக்கு நிலுவையில் இருந்த பணிகள் அனைத்தும் கிடுகிடுவென முடிவடையும். சொத்து தொடர்பான விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கே சாதகமாக அமைய அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. புதிய வேலை தொடங்குவதற்கு பணம் கிடைக்கும். மேலும் உங்களது தொழிலை விரிவுபடுத்த காலம் அமையும் என ஜோதிடம் கண்டிப்பாக கூறுகிறது. குறிப்பாக ரிஷபராசியை பொறுத்தவரை எந்த தொழிலை தொட்டாலும் அமோகமான வரவேற்பு இருக்கின்றன. ரிஷபராசியை பொறுத்தவரை சற்று அதிகமான பணவரவு இருக்கின்றன. அடுத்ததாக சிம்ம ராசி நண்பர்கள், 2026ஆம் ஆண்டு வேலை ரீதியாக இன்று பார்த்தால் நன்மை அளிக்கிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசிக்காரர்கள் எது தொடங்கினாலும் அதிர்ஷ்டம்தான். சற்று கர்ஜனையுடன் பேசிப்பதை தவிர்த்து விட வேண்டும். சிம்ம ராசியை பொறுத்தவரை எதற்கெடுத்தாலும் சற்று கோபப்படுவார்கள். கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் என பெரியோர்கள் சொல்லி வைத்தார்கள். அது அந்த வகையில் நீங்கள் சற்று அமைதியாக இருந்தால் இன்னும் கூடுதல் வருமானம் உங்களுக்கு ஏற்படும். சனி பகவானின் ஆசையால் தொழிலில் நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். சிறுகடை வைத்திருந்தாலும் அதில் உங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிட்டும். இதன் மூலம் உங்களுடைய நிலுவையில் இருக்கும் கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தீரும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி கண்டிப்பாக கிடைக்கும். கூட்டு தொழில் செய்வதற்கு 2026ஆம் ஆண்டு நல்ல காலமாக இருக்கின்றன. ஆகையால் வரவர்கள் போகிறவர்கள் எல்லாத்தையும், அதாவது வர்றவன் போகிறவன் அனைவரையும் உள்ளே கூப்பிட்டு கொண்டு நான் தொழில் செய்கிறேன் என
தொழில் செய்து கெட்டு போக வேண்டாம். ஒரு நேர்மையான மனிதர் இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்து வந்திருக்கிறீர்கள் அல்லவா? அல்லது பெரியோர்களின் ஆலோசனைப்படி அவர்களை கூட்டுத் தொழிலில் தேர்ந்தெடுத்து கொண்டு கூட்டுத் தொழிலை தொடங்கினீர்கள் என்றால் மாபெரும் செல்வந்தராகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் சற்று பிரகாசமாக இருக்கிறது. அடுத்ததாக பாட்டையை கிளப்பக்கூடிய ராசியாக துலாம் ராசி இருக்கிறது. 2026ஆம் ஆண்டு துலாம் ராசிகளுக்கு வேலை ரீதியாக சிறப்பான வளர்ச்சியால் பணவரவு உண்டு. 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பகவானுடைய ஆசியால் இவர்களுடைய வேலை சற்று வெற்றியை காண்கும். உங்களது கடின உழைப்பிற்கு ஏற்ற பணம் கிடைக்கும். வியாபாரத்தை விரிவாக்கம் செய்வதற்காக அதிகப்படியான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். இதன் மூலம் உங்கள் கடன் பிரச்சனை தீரும். தொழிலில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். மேலும் பங்குச் சந்தைகள் போன்றவற்றிலும் தாராளமாக செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பணம் இரட்டிப்பாக லாபம் வர அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. குறிப்பாக துலாம் ராசியை பொறுத்தவரை எதை தொட்டாலும் துலங்கக்கூடிய அற்புதமான ராசியாக இருக்கிறது. திருமண தடையால் பாதிக்கப்பட்டவர்கள், குழந்தை தடையால் பாதிக்கப்பட்டவர்கள், தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டவர்கள், கடனுக்கு பயந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு உங்களுக்கான ஆண்டாக அமைகிறது. ஆகமையால் முயற்சியுடன் ஈடுபடுங்கள், வெற்றி உங்கள் பக்கம். அடுத்ததாக தனுசு ராசி நண்பர்கள், 2026ஆம் ஆண்டு பட்டையை கிளப்பக்கூடிய ராசியாக தனுசு ராசியும் அமைந்திருக்கிறது. உங்களுக்கு பண வளர்ச்சியாக சிறப்பான ஆண்டாக அமைகிறது. குரு பகவானின் ஆசியால் தொழில் சிறந்து விளங்குவீர்கள். கண்டிப்பாக வெளிநாடுகளில் வேலை கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. மேலும் பணம் ரீதியாக சற்று பலம் பெறுவீர்கள். புதிய தொழில் தொடங்குவதற்கு 2026ஆம் ஆண்டு சிறந்த ஆண்டாக விளங்குகிறது. எனவே ஒட்டுமொத்தமாக தனுசு ராசிக்காரர்கள் சற்று கவனமாக இருந்தால் அனைத்தும் வெற்றியே. 2026ஆம் ஆண்டு தொழில் தொடங்குவதற்கு சிறந்த ஆண்டாக இருக்கும் என சொல்லப்படுகிறது. குறிப்பாக 2026ஆம் ஆண்டு தனுசு ராசிக்கு எதை தொட்டாலும் துலங்கக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கின்றன. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளாமல், கையெழுத்து பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளாமல், வம்பு வழக்குகள் ஈடுபடாமல் செயல்பட்டீர்கள் என்றால் கோட்டீஸ்வரராக கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு உண்டு. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.